ஸ்டீஃபன் கோவி அப்படிங்கிறவர் வந்து அவரோட புக்கில் ஒன்று ஷேர் பண்ணியிருப்பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், சென்னையிலேருந்து மும்பைக்கு ஒரு ஃப்ளைட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காக்பிட்டில் அந்த பைலட் உட்காந்தோன்னு ஒரு ஃப்ளைட் பாத் இருக்கும். ஒரு சென்னையிலேருந்து மும்பை போகிறதுக்கு ஒரு பாதை. அந்த பைலட்டோட கடமை என்னன்னா அந்த பிளெயினை அந்த பாதையில் வச்சிருக்கிறது அவரோட டியூட்டி. பட் 90% டைம் விண்ட், ரெயின், ஏதோ ஒரு வெதர் கண்டிஷன்ஸ்னாலையோ, டர்புலன்ஸ்னாலையோ, மற்ற ஏர் டிராஃபிக்னாலையோ அந்த பிளேன் அந்த பாதையை விட்டு விலகி போகும். ஒவ்வொரு தடவையும் விலகி போகையில் அந்த பைலட்டோட ஜாப் இஸ் டு பிரிங் தட் பிளேன் பேக். ஸோ 90% ஆஃப் த டைம் அந்த பிளேன் அந்த பாதையில் இல்லைன்னா கூட 7:59 மும்பை போய் சேரும்னா கிட்டத்தட்ட அந்த டைம் மும்பை போய் சேர்ந்துரும். அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு சைனாவில் உட்காந்துட்டு இருக்காது. 90% டைம் கரெக்டான பாதையில் இல்லைனாலும் கரெக்டான டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகுது. ஏன்? ஒவ்வொரு தடவையும் அந்த பிளேன் அந்த பாதையை விட்டு விலகையில் அந்த பைலட் திருப்பி அந்த பாதையை கொண்டு வர முயற்சி பண்ணுறாரு. ஸோ நம்ம வாழ்க்கையும் அதுதான். நானும் ஒரு பேரண்ட் தான், பெர்ஃபெக்ட் கிடையாது. பட் ஒவ்வொரு நாளும் நான் ரிஃப்ளெக்ட் பண்ணுவேன். ஒரு அம்மாவா